ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு ஆக்சுவலா சாட்டர்டே ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சரி, இன்னைக்கு பேசாம வீடியோஸ் எல்லாம் எதுவுமே எடுக்காம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னன்னா, அந்த 5 மணி வீடியோக்காக வெயிட் பண்ற சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அதனால சரி, ஓகே, இன்னைக்கு கண்டிப்பா வீடியோ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸ் எடுத்து முடிச்சிட்டேன். போய் பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டே ஆகல. இவ்வளவு நேரம் பேசுறது எல்லாமே மறுபடியும் இப்ப திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நிறைய டைம் இந்த மாதிரி என்னோட லைஃப்ல அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த டைம்ல நிஜமாவே ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகும். இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த விஷயத்த பண்ணிட்டே இருக்கேன். மறுபடியும் வீடியோ எடுக்கிறதுக்கு கூட முக்கியமான ரீசன் என்னன்னா, கண்டிப்பா இந்த 5 மணி வீடியோக்காக வெயிட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எனக்குமே 5 மணில வீடியோல உங்களை பாக்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே புத்திசாலியா இருக்கணும். நான் புத்திசாலி அப்படின்றதுதான் நம்மளோட மைண்ட் செட்ல எப்பவுமே இருக்க ஒரு விஷயமா இருக்கும். பட் நிறைய டைம்ல பாத்தீங்கன்னா, நான்லாம் என் லைஃப்ல நிறைய முட்டாள்தனமான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஒருவேளை புத்திசாலியா இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேனோ அப்படின்னு எனக்கு நிறைய டைம்ல தோணி இருக்கு. நிஜமாவே புத்திசாலியா இருக்கவங்க எல்லாருமே இந்த விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன மாதிரி மேபி யாராவது முன்னாடி இருந்திருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே அக்கா, நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே நானுமே இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். இனிமே பண்ண மாட்டேன், இனிமே மாத்திக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்திசாலிங்க யாருமே நம்ம பண்ற ஒரு விஷயத்த யாருக்கிட்டையும் போயிட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா அதை முன்னாடியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயத்த ரொம்ப சைலண்டா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நான்லாம் என் லைஃப்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாலே முன்னாடி எல்லாம் இது நான் பண்ணலான் இருக்கேன், இது பண்ண போறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பண்ற விஷயத்த ஓகே ரொம்ப ஹாப்பியா அந்த விஷயம் பண்ண போறா அப்படின்னு நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க யோசிப்பாங்க. ஒரு வேளை நான் பண்ண போற விஷயம் பாத்தீங்கன்னா, சப்போஸ் அது நடக்கல, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா சந்தோஷப்படுறது நம்ம அப்பாவாவோ அம்மாவாவோ யாரா வேணாலும் இருக்கலாம். ஐயோ, என் பொண்ணு இப்படி தோத்துட்டாலே, ஐயோ எனக்கு பிடிச்சவங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம உடைஞ்சு போறதை விட அவங்க நிஜமாவே ரொம்ப உடைஞ்சு போவாங்க. அதனால நீங்க பண்ண போற விஷயத்த எல்லாத்தையும் முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அது என்ன மாதிரியான விஷயமா வேணா இருக்கலாம். உங்க வீட்டுல டிவி வாங்குறதா இருக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு நீங்க ஒரு லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னாலோ, இல்ல ஒரு வீடா வாங்க போறீங்க அப்படின்னாலோ, இல்ல ஒரு பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்க. இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க. எப்படின்னா நம்ம கிட்ட எல்லாத்தையும் நம்ம நம்ம ஒரு மாதிரி என்ன சொல்றது, நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவோம். பட் அவங்க மனசுல என்ன தோணும்னா, ஐயோ இவ இதுல வின் பண்ணிட்டானா இவ ஜெயிச்சிருவாளோ அப்படின்ற தாட் நம்மளை சுத்தி இருக்கவங்க நிறைய பேருக்கு இருக்கும். நமக்கே தெரியும் இவங்க கிட்ட சொன்னா இது அப்படிதான் போகும்ன்றது தெரிஞ்சுமே நம்ம நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சாலோ யாரா வேணாலும் இருக்கட்டும், எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, கல்லடி பட்டாலும் படலாம், ஆனா கண்ணடி மட்டும் படவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, அவ இதை ஸ்டார்ட் பண்ண போறாளா, இது நல்லபடியா நடந்துருமோ அப்படின்னு வயிற்றுச்சல் பட்டா கூட அது நடக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா புத்திசாலிங்க பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்க. நீங்க வாழவே கூடாது, வளரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நான் இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப திமிரா, ரொம்ப கர்வமா, ரொம்ப ஹாப்பியா சொல்லுங்க. அதுல தப்பே கிடையாது. 1 கிராம் நகை வாங்க போறீங்க அப்படின்னா கூட அந்த நகை வாங்க போறேன் ஏன்னா நமக்கு அடுத்த வாரம் தான் காசு வரும். நம்ம நார்மலா ஒருத்தங்க கிட்ட கேஷுவலா ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியதா இருக்கு, இதை வச்சு இந்த போய் நகையை மூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கேன், இல்லைன்னா இந்த நகை வாங்கலான்னு இருக்கேன், இந்த இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன்னு நீங்க சொல்லி ஹாப்பியா இருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா 2 நாள்ல அந்த பணமும் வராது, நீங்க நினைச்ச விஷயமும் நடக்காது. அதனால நீங்க எந்த ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னாலும் அது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தா கூட எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டு
எல்லாம் நல்லபடியா நடந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஒருவேளை நடக்கலைன்னா அது உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம்னு அவங்க கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுப்பாங்க. அதனால புத்திசாலியா இருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்த தான் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலிங்க யாருமே நம்ம எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்தணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா இருக்கணும், எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும் அப்படிலாம் வந்து யோசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயம்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா வந்து நடக்காது. ஏன் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா அது வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு நல்லவளா வந்து தெரிவேன். இல்ல நீங்க சொல்ற விஷயம் எனக்கு தப்பா தோணுது அப்படின்னா நான் என்ன யோசிப்பேன், இல்லப்பா இது தப்பா இருக்கு, இது வேண்டாம், என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்ணுக்கும் நீங்க கெட்டவங்களா தான் வந்து தெரிவீங்க. அப்போ அவங்கள நீங்க வந்து நம்ம என்ன யோசிப்போம், ஐயோ அவங்க ஒரு விஷயம் கேட்டாங்க நம்ம பண்ணலையே, ஒருவேளை நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஆப்வியஸா வந்து நமக்கு தோணதான் வந்து ஆரம்பிப்போம். ஆனா அது சரியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களா எப்படி இருந்துட முடியும்? அவங்க தப்பான ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இப்ப நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றேன். பட் சில பேரால அத பண்ண முடியல. அத பார்த்து கூட வயித்தெரிச்சல் படுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பிடிக்காது. ஏன் அப்டின்னா, அவங்களால காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியல. அவங்களால வீட்ல இருந்து சம்பாரிக்க முடியல. அவங்களால நான் பண்ற மாரி ஒரு தொழில் பண்ண முடியல. அவங்களால நான் என் ஃபேமிலிய பார்த்துக்கிற மாரி பார்த்துக்க முடியல. இந்த மாதிரி உங்கள சுத்தி இருக்கவங்களும் உங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி உங்கள பிடிக்கும்? அவங்கள எப்படி நீங்க சந்தோஷப்படுத்த முடியும்? அவங்களுக்கு நீங்க எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டே இருப்பீங்களா? இல்ல, இல்ல நான் ரொம்ப நல்லவ. நான் இதுக்காக தான் பண்றேன், அதுக்காக தான் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? அப்படி சொன்னாலும் அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்போ நம்மள புரிஞ்சுக்காதவங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ற நம்ம முட்டாள் தானே! இப்ப புத்திசாலியா இருந்தா நம்ம அத பண்ண மாட்டோம்ல. அவங்க யாரு நம்மள வந்து நல்லவங்க, கெட்டவங்கன்னு சொல்றதுக்கு? எனக்கு தெரியும்ல நான் நல்லவளா, கெட்டவளான்னு. உங்களுக்கு தெரியும்ல நீங்க நல்லவளா, கெட்டவளான்றது. அடுத்தவங்க ஏன் உங்களுக்கு சர்டிபிகேட் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க? அடுத்தவங்க ஏன் உங்கள வந்து பாராட்டணும்னு நெனைக்கிறீங்க? அடுத்தவங்களுக்கு ஏன் நீங்க புடிச்சவங்களா இருக்கணும்னு நெனைக்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியமே வந்து கிடையாது. அத யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்ம முட்டாள் தான். நான் பண்ற விஷயம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். நீங்க பண்ற விஷயம் எனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவங்கவங்களுக்கு அவங்கவங்க பண்ற விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்கவே தான் தொடர்ந்து வந்து பண்றோம். எனக்கு நான் என் வீட்ல காலைல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது எனக்கு புடிச்ச விஷயம். என் வீடு பாசிட்டிவா இருக்கு. எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது. நான் அத வீடியோவா போடுறேன்னா, 4 பேர் அத பார்த்துட்டு நல்லது நடக்கட்டும்னு நான் போடுறேன். இல்ல, இல்ல நீ வீடியோக்காக தான் போடுற இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இருந்துட்டு போட்டும். அந்த பலன் அடைஞ்ச 4 பேர் என்கிட்ட சொல்றாங்கல்ல, அக்கா எனக்கு வந்து இது நடந்துச்சு. உங்களால தான். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இத பண்றேன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். என்ன புடிக்கிறவங்களுக்கு என்ன புடிக்கட்டும். புடிக்காதவங்களுக்கு புடிக்காமலே இருக்கட்டும். அத பத்தி எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. அதனால எல்லாரையும் எப்பயும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முட்டாளா தான் இருப்பாங்க. புத்திசாலிங்க எப்பவுமே அத வந்து பண்ணவே வந்து மாட்டாங்க. அடுத்தது நம்ம வந்து கோவத்துல வந்து எந்த முடிவுமே புத்திசாலிங்க வந்து எடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்டின்னா, நெறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்றது என்ன அப்டின்னா, "அக்கா நான் வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்க இருக்காங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சரியா பேசுறதே கிடையாது. என் ஹஸ்பண்ட் எனக்கு எந்த விதத்திலயும் சப்போர்ட்டே வந்து பண்றதில்ல. என் பசங்க கூட சில டைம்ல நான் சொல்ற விஷயத்த வந்து கேட்கறதில்ல. எதிர்த்து பேசுறாங்க. அப்ப தோணுது என்னடா வாழ்க்கை? எதுக்குடா உயிரோட இருக்கோம்? பேசாம செத்துடலாமான்னு கூட நெறைய டைம் தோணுது அப்படின்னு சொல்ற சிஸ்டர்ஸ் நெறைய பேர் வந்து இருக்கீங்க. நம்ம அவசரத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பா தான் போய் முடியும். ஏன் அப்படின்னா, மேபி உங்க ஹஸ்பண்ட் இப்ப புரிஞ்சுக்கல அப்படின்னாலும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. இல்ல அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல அப்படின்னா கூட, உங்கள புரிஞ்சுக்கிற பசங்க இருப்பாங்க. நீங்க ஒரு வேளை செத்துட்டீங்க. அந்த கோவத்துல ஒரு 2 நிமிஷத்துல நீங்க எடுக்கிற முடிவு இங்க உயிரோட இருக்கிற எல்லாரையும் ஒரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா, வாழ்ந்துட்டே சாகடிச்சுட்டு தான் வந்து இருக்கும். அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா நிம்மதியா வந்து இருக்கவே மாட்டாங்க. அவங்க யோசிக்கிற விஷயம் என்னன்னா, "கொஞ்சம் நீ யோசிச்சிருக்கலாமே! கோவத்துல வந்து முடிவு பண்ணிட்டியே" அப்படின்றது மட்டும் தான் வந்து இருக்கும். ஒரு செகண்ட் மட்டும் யோசிங்க. மேபி அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது தாட் இருந்துச்சு அப்படின்னா, நான் இல்ல அப்படின்னா என் பசங்க என்ன பண்ணுவாங்க? என் பசங்களே என்ன புரிஞ்சுக்கலனா கூட, என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த எங்க அப்பா, அம்மா என்ன பண்ணுவாங்க? அப்படின்றத யோசிங்க. எனக்குமே ஏதாவது ரொம்ப பிரஷர், ரொம்ப டிப்ரஷன் இருக்கும்போது தோணும். என்னடா வாழ்க்கை! பேசாம செத்துடலாமா? அப்படின்னு கூட நெறைய நாள் வந்து தோணும். அப்போ அந்த மாதிரி தோணும் போதெல்லாம் நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நான் செத்துருவேன். ஆனா வந்து என்ன சுத்தி இருக்கவங்க, நான் இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல. அது ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால சாகுறது வந்து ரொம்ப தைரியமான ஒரு முடிவெல்லாம் வந்து கிடையாது. பர்ட்டிகுலரா எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. என் பசங்களும் புரிஞ்சுக்கல, வாழவே புடிக்கல, நெறைய கடன் பிரச்சனை, ஹஸ்பண்ட் சம்பாரிச்சு குடுக்கறதில்ல, பாசமா இருக்கறதில்ல, என்ன வாழ்க்கைன்னே புரியல. கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் வந்து என்னன்னு தெரியும்.
இருந்தாலும் அதோட நம்ம லைஃப்பை முடிச்சுக்கிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு போயிடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு அடுத்தது ஒரு வாழ்க்கை இருக்கு. உங்க பசங்களோட வாழ்க்கை இருக்கு. உங்கள நம்பி இருக்கவங்களோட வாழ்க்கை இருக்கு. உங்கள புடிச்சவங்களோட வாழ்க்கை வந்து இருக்கு. அதனால புத்திசாலிங்க எப்பவுமே கோவத்துல எந்த முடிவுமே வந்து எடுக்க மாட்டாங்க. அதுவும் தப்பான முடிவு வந்து எடுக்க மாட்டாங்க. சூசைட் மட்டும் கிடையாது. அவ என்ன இப்படி சொல்லிட்டா, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான்னு கோவத்துல நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். இல்லன்னா அவ வீட்ல டிவி வாங்கிட்டா, நான் அதுக்காக டிவி வாங்குறேன் அப்படின்னு எந்த முடிவுமே வந்து கண்டிப்பா எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் எல்லாமே வந்து யோசிச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 1 டே அந்த விஷயத்த பத்தி யோசிச்சீங்கன்னா, இது இவ்வளவுதானா? இதுக்கா நம்ம அந்த டைம் அப்படி யோசிச்சோம் அப்படின்னு ஆப்வியஸா நமக்கே வந்து தோண ஆரம்பிக்கும். அதனால கோவத்துல எடுக்கிற எந்த முடிவுமே எப்பவுமே சரியா இருக்காது. புத்திசாலிங்க எப்பவுமே கோவத்துல எந்த முடிவும் எடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட டைம மதிக்காதவங்களுக்காக நீங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் அத வந்து இப்பலாம் பண்றதே வந்து கிடையாது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முன்னாடியெல்லாம் எனக்கு கால் பண்ணுவாங்க. எல்லாரோட காலையும் அட்டெண்ட் பண்ணி பேசுவேன். பட் இப்ப கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா, என்னால யாரோட காலையுமே அட்டெண்ட் வந்து பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு சுத்தமா டைம் இல்ல. எனக்கு ஒரு நாளைக்கு 50 ஃபோன் கிட்ட வந்து வருது. இப்ப கூட பாருங்க பேசுறேன் அப்படியே மூச்சு வாங்கிட்டே இருக்கு. எனக்கு இப்ப கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா கன்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கேன். என்னோட ரொட்டீன் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, நான் வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டே இருக்கேன். பட் உங்களுக்கு தெரியாதுல்ல நான் என்ன வேலை பார்க்குறேன்னு. அக்கா கால் பண்ணா நீங்க எடுக்கவே மாட்றீங்க. அ என் மேல ஏதாவது கோவமா? இல்லன்னா வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லன்னா வந்து நீங்க ஏன் மாறிட்டீங்க? இப்படிலாம் கேட்கிறவங்களுக்காக தான் இந்த பதிலு. நேத்து கூட சிவகாமின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னது என்னன்னா, "நீங்க இப்பலாம் என் கால் அட்டெண்ட் பண்றதே இல்ல. முன்னாடிலாம் எப்ப கால் பண்ணாலும் பேசுவீங்கக்கா. இப்பலாம் பேசுறது இல்ல. ஆ ஒரு 5 நிமிஷம் கூட உங்களுக்கு பேச டைம் இருக்காதா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா எனக்கு டைம் இல்ல. சாப்பிட கூட அப்படியே ஒரு அவசர அவசரமா சாப்பிட்டு ஓடுற சிச்சுவேஷன்ல தான் நான் இப்ப இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஸ்ரதன் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டான். எனக்கு டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியல. நான் இப்ப 1 ஹவர் லைவ் வேற போடுறேன். அப்போ எனக்கு டைம் வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா நைட்டு 11 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ எனக்கான டைமே என்னால எடுத்துக்க முடியலன்னும்போது, நீங்க வந்து அந்த சைட்ல இருக்கவங்க பேசுறவங்க வந்து 5 நிமிஷத்துலாம் பேசிட்டுலாம் வைக்க மாட்டாங்க. ஒருத்தரும் 1/2 அன் ஹவர், 1 ஹவர்லாம் பேசுவாங்க. நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு அவங்க ஒரு நாளும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நான் என்ன மைண்ட் செட்ல இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க ஹேப்பியா இருந்தாலும், அவங்க கவலையா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கால் பண்றீங்களே தவிர, பட் அக்கா முன்னாடியெல்லாம் நம்ம கால் பண்ணா எடுப்பாங்க. இப்ப ஏன் எடுக்கிறது இல்ல? மேபி அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறது வந்து சில பேர் வந்து கிடையவே கிடையாது. அதே மாரி நீங்க WhatsAppல எனக்கு மெசேஜ் பண்ணி எப்பயும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாம இருந்ததே கிடையாது. எனக்கு என்னன்னா நைட் 10 மணிக்கு மேல தான் டைம் கிடைக்கும் உட்கார்றதுக்கு. அப்ப அந்த நைட் 10 மணிக்கு மேல தான் யார் யார் வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்காங்களோ எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். இப்பவும் நான் சொல்றது என்னன்னா, உங்கள மதிக்கக்கூடாது, உங்களோட கால் அட்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னுலாம் கிடையாது. எனக்கு நிஜமாவே டைம் இல்ல. அதனால தான் உங்களோட கால் என்னால அட்டெண்ட் வந்து பண்ண முடியல. சிவகாமி சிஸ்டர் வந்து சொன்னாங்க, "அக்கா நீங்க கண்டிப்பா இத வீடியோல வந்து சொல்லுங்க. ஏன்னா நானுமே உங்கள அப்படிதான் நெனச்சேன். ஏன் இந்த அக்காவால ஒரு 5 நிமிஷம் ஃபோன் எடுத்து பேச முடியாதுன்னு தான் நெனச்சேன். பட் நீங்க சொல்லும்போது தான் எனக்கு புரியுது. நீங்க எவ்வளோ வேல பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு." நான் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். 4ல இருந்து 4:40 வரைக்கும் பூஜை வேலை வந்து இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு, அடுத்தது அப்படியே கிச்சனுக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காருவேன். மறுபடியும் 5 மணிக்கு கிச்சனுக்கு போனேன்னா, 5 டூ 7க்குள்ள காலையில நெல்லிக்காய் ஜூஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு, சாலடு, ஜூஸு, மதியம் லஞ்ச்சு, ஸ்நாக்ஸு இது எல்லாமே ரெடி பண்ணி 7:30க்கெல்லாம் அவர ஆஃபீஸ் அனுப்பணும். மறுபடியும் 8 மணி தேவேஷ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதுக்குள்ள வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணணும். அதுக்குள்ள ஸ்ரதன் எந்திரிச்சுருவான். நடுவுல வீடியோஸ் எடிட் பண்ணுவேன் சமைக்கும்போதே. ஸ்ரதன வந்து 8:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். அப்படியே பாதி வீடியோ போட்டிருப்பேன். 8:30 மணிக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்ப நான் வரும்போது மணி 9. 9 டூ 10க்குள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோடும் YouTubeலயும், Instagramலயும் போட்டு முடிச்சுட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு லைவ் வந்து போட ஆரம்பிச்சுருவேன். 10 டூ 11 லைவ். 11 மணிக்கு லைவ் முடிஞ்ச அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா கிச்சனுக்கு போயிட்டு, கிச்சன்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு, பெட்ரூம் எல்லாம் நீட் பண்ணி விட்டு, வீட்டெல்லாம் பெருக்கிட்டு, ஸ்ரதன கூட்டிட்டு வர்றதுக்கு 11:30 கிளம்புவேன். போனா 12:00 அவனுக்கு விடுவாங்க. 12:00 அவன கூட்டிட்டு வந்தேன்னா, அவனுக்கு ட்ரெஸ் மாத்தி, அவனுக்கு சாப்பாடெல்லாம் குடுத்து, அவன தூங்க வைக்கிறதுக்கு மணி கரெக்ட்டா 1 மணி ஆகும். 1, 1:15 வந்து ஆயிடும். 1:15 முடிச்சுட்டு, இதுல நான் சில டைம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். சில டைம் சாப்பிட கூட மாட்டேன். அப்படியே தான் வந்து ஓடுவேன். 1:30 மணிக்கு மேல என்குயரீஸ் எல்லாம் வந்திருக்கும் சாரீக்கு. அது எல்லாத்தையும் செக் பண்ணி, கொரியர் எதெல்லாம் பேக் பண்ணணுமோ அதெல்லாம் பேக் பண்ணி, 2:30 மணிக்கு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. அதுக்குள்ள நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருப்பேன். கொரியர்லாம் பேக் பண்ணேன்னா வீடு ஃபுல்லா கவரா இருக்கும். அது எல்லாத்தையும் பெருக்கிட்டு, காலைல சமைச்ச பாத்திரம்லாம் இருக்கும். நேரா போய் கிச்சன்ல பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி, கிச்சன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவேன். தேவேஷ் 4 மணிக்கு வருவான். வரும்போது அவனுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணும்.
4 மணிக்கு வந்த உடனே அவனை ட்ரெஸ் மாற்ற சொல்லிட்டு அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். 5 மணிக்கு அவன் டியூஷன் கிளம்புவான். அதுக்குள்ள நான் 1 மணிக்கு படுத்தவன் 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவான் ஸ்ரதனு. அவனை முகம்லாம் கழுவி இல்லை குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி பவுடர் அடிச்சு அவனுக்கு டிவி போட்டு விட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவனை உள்ள உட்கார வச்சுட்டு நான் 5 மணிக்கு மேலே முகம் கழுவி வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றி சாம்பிராணி எல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருவேன். 6 மணிக்கு மேலே யூடியூப் என்கொயரிஸ் வந்திருக்கும், கமெண்ட்ஸ் வந்திருக்கும், எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு கொஞ்சம் தான் பண்ண முடியும், பாதி வந்து பண்ணி முடிப்பேன். இதுக்கு நடுவில் டைம் கிடைக்கிற டைமில் ஃபேஸ்புக்கில், ஷேர் சாட்டில், மோஜில் இது 3த்துலேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். இது பண்ணுறதுக்கே எனக்கு 1.5 மணி நேரம் சாலிடாக வந்து எடுத்துக்கும். 6 to 7 கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணி முடிப்பேன். பாதி தான் முடிக்க முடியும். 7 மணிக்கு டின்னர் செய்ய போனேன் அப்படின்னா 8 மணிக்கு முடியும். பசங்க 8:30 மணிக்கு வருவாங்க. சாப்பிட்டுட்டு 9 மணிக்கெல்லாம் உள்ளே கூப்பிட்டு போய் அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு என்னென்ன ஆர்டர் வருதோ அதை எடுக்கணும். அடுத்த நாள் என்ன வீடியோஸ் போட போகிறனோ ரெஃபரன்ஸ் எடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் படுக்கிறதுக்கு மணி 10, 11 கூட ஆகும். மறுபடியும் காலை 4 மணி. இப்படிதான் என்னோட ரொட்டீன் வந்து ஆக்சுவலாக போயிட்டு இருக்கு. இவ்வளோ வேலைக்கு நடுவில் நான் உங்களோட கால் எடுக்கலன்னு நீங்கள் சில பேர் கோச்சிக்கிறீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நீங்கள் கால் அட்டன் பண்ண ஒரு தடவை கால் அட்டன் பண்ணலாம் விட்டுடணும். எனக்கு நேற்று பார்க்குறேன் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 கால் பண்ணியிருக்காங்க. மெசேஜில் போய் கேட்குறேன், எதுக்கு சிஸ்டர் இவ்வளோ கால் பண்ணியிருக்கீங்க? பதிலே வந்து கிடையாது. சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு மெசேஜ் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால தயவு செஞ்சு என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட டைமை இதை மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ரொம்ப முக்கியமாக பேசணுமா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து பண்ணுங்க. என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதையும் வந்து சொல்லணும்னு நினச்சேன். உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதை தாண்டி நான் இவ்வளோ பிஸியாக என்னை நான் வச்சுக்கிறேன்ல, அதே மாதிரி உங்களை நீங்கள் ரொம்ப பிஸியாக வச்சுக்கோங்க. அப்போ யாருமே உங்ககிட்ட பேசலன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் என் மேலே பாசமாக எனக்கு கால் பண்ணுறீங்க எல்லாமே சரி. ஆனால் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களா, அந்த அக்கா என்ன கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு செகண்ட் கூட நீங்கள் யோசிக்கிறதே வந்து கிடையாது. நம்ம நிறைய டைம் அதனால உங்களை நான் வந்து பிடிக்காமலோ உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுனாலயோ கால் அட்டன் பண்ணாமலாம் இல்லை. எனக்கு இவ்வளோ வேலைக்கு நடுவில் நீங்கள் பேசுறது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்குற அளவுக்கு எனக்கு சத்தியமாக டைம் வந்து கிடையாது. அதனால எதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்க. இப்போ கூட ஆல்ரெடி 20 நிமிஷம் பேசுகிற வீடியோவை நான் திரும்ப பேசிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ டயர்டாக இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அதனால என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளை நிறைய டைம் மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்க எங்கேயாவது நான் இன்னைக்கு கடைக்கு போகலான்னு இருக்கேன் நீ வரியான்னு கேட்டால் நம்ம ஆப்வியஸாக வந்து போவோம். அப்போ அவங்களுக்குலாம் வந்து நோ சொல்லி பழகுங்க. ஏன் அப்படின்னா எனக்கான டைமை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து நான் அவங்களோட போய் 1 மணி நேரம் வெளில சுற்றுற டைமில் நான் ஒரு படம் பார்க்கலாம், ஒரு ஃபோன் பார்க்கலாம், ஒரு டிவி பார்க்கலாம், இல்லை படுத்து தூங்கலாம், இல்லைன்னா எனக்கு பிடிச்ச ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கான டைமை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. யாருக்காகவும் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது எனக்காக இருந்தாலும் சரி. உங்களோட டைமை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலிங்க யாருமே நேற்று நடந்த ஃபெயிலியர்ஸை நினச்சி இன்னைக்கு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கவே வந்து மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் என்னோட லைஃப்ல பிஸ்னஸ் பண்ணும்போது 2 விஷயங்கள் வந்து 2 பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஃபெயிலியர் தான் என் லைஃப்ல. நான் அப்படிதான் யோசிச்சேன், அது ஃபெயிலியராக தான் யோசிச்சேன். ஏன் அப்படின்னா சாம்பிராணி பிஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் இல்லை ஆரி ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு. கன்சீவ் ஆனதுனால என்னால் அதை வெளியில போய் ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடியல. கொரோனா டைம்ல கூட நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சடனாக பிரேக் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். தம்பி கன்சீவ் ஆனதுனால அவர் என்ன சொன்னார்னா, தங்கம் இந்த மாதிரி நீ வந்து ஓடிக்கிட்டே இருக்க, அதனால அந்த ஒரு 10 மாசமாவது ரெஸ்ட் எடுன்னு சொன்னதுனால ரெஸ்ட் எடுத்ததுனால அது ஒரு பிரேக் ஆச்சு. அப்புறம் குழந்தை பிறந்துச்சு, என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அடுத்து சாம்பிராணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஆனால் அதில் உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி. இவர் வந்து நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, வேண்டான்னு சொன்னதுனால அதையும் விட்டாச்சு. என் மனசுல இருந்தது எல்லாம் இப்போ பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியாதா, நான் எது பண்ணாலும் ஃபெயிலியர்ஸில் தான் போய் முடியுமா அப்படின்னு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இல்லை எதுவானாலும் பார்த்துக்கலான்னு இந்த பொட்டிக்கு வந்து ஆரம்பித்தேன். இப்போ அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். நீங்க தேவேஷ் பொட்டிக் தேவிகா தானே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா நான் அன்னைக்கு ஃபெயிலியர்ஸை நினைச்சு இது ஸ்டார்ட் பண்ணாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த சக்சஸ் வந்து கண்டிப்பா கிடையாது. தேவேஷ் பொட்டிக் வந்து பேர் வைக்கும் போது நிறைய பேர் கேட்டது என்னன்னா, ஆம்பளை பையன் பேர் வச்சிருக்க, சாரி பிசினஸ் பண்ண போற, ஏன் உன் பேர்ல ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு. எனக்கு தோணுதெல்லாம் என் பேரை வச்சு கஸ்டமர்ஸ் வரப்போறது கிடையாது. என்னோட பிராண்டு யாராவது எனக்கு கால் பண்றாங்க என்கொயரிக்குனா கூட ஹலோ தேவேஷ் பொட்டிக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அதுக்கான போட்ட உழைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால நான் அன்னைக்கு வந்து அதை யோசிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து தேவேஷ் பொட்டிக் வந்து கண்டிப்பா கிடையாது. ஒரு நாளைக்கு 50 ஆர்டரும் வரும், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆர்டர் கூட வந்து வரும். அதனால அதை பத்திலாம் நான் என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. நான் ஒரு விஷயம் பண்றேன், அது கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதை விட பெரிய சக்சஸ் ஆகும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி உங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.